பாக்கியலட்சுமி சீரியல்ல இருந்து நான் வெளியேற போறேன் அப்படின்னு கோபி அதாவது சதீஷ் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருந்த சீரியலில் ஒன்று தான் பாக்கியலட்சுமி. அண்ட் இந்த ஒரு சீரியலில் கோபி அப்படிங்கிற கேரக்டர் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடித்தமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். 2 பொண்டாட்டிகள் வச்சுக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத ரொம்பவே காமெடியாக ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் பயங்கர வரவேற்பு இந்த சீரியலை கிடச்சிருந்துச்சு. குறிப்பாக ஆக்டர் சதீஷ் கோபி கேரக்டர் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சீரியல் பயங்கர பீக்கில் போய்கிட்டு இருக்கும் போதே அவர் அடுத்த கட்டமாக படம் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சீரியலை விட்டு விலக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ரசிகர்களும் சரி, அங்கே இருந்த டைரக்டர்ஸ் அண்ட் நிறைய பேர் வந்து நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த முடிவை கைவிட்டிருந்தார். அதை தொடர்ந்து மறுபடியும் அவரோட சோசியல் மீடியா பேஜில் நான் விலக போகிறேன் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அவரோட இந்த ஒரு போஸ்டரை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே மறுபடியும் ஷாக் ஆகிட்டாங்க. என்னாச்சு, மறுபடியும் ஏதாவது உள்ளார ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கா, இல்லை நீங்கள் படத்தில் எதுவும் நடிக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கோபி அவர்கள் கீழே ஒரே ஒரு கேப்ஷன் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு. பொய்யா முத்தம் வாங்குறதை விட உண்மைக்கு அறை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உள்ளார ஏதோ டீம் கூட அவருக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு போல அப்படிங்கிற மட்டும் தெளிவாக தெரியுது. லாஸ்ட் டைம் வந்து சேனல் பீக்கில் இருந்துச்சு இந்த சீரியல். அந்த ஒரு காரணத்தினால இவரை போக விடாமல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. சேலரி எக்ஸ்ட்ராவாக தரேன், இன்னும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. பட் இப்போ வந்து சீரியல் அந்தளவுக்கு போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அவரோட கேரக்டருக்குமே இப்போ முன்ன மாதிரி என்ஜாயபிளாக இல்லை. அந்த ஒரு காரணத்தினால அவருக்கே கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கலாம். அந்த ஒரு காரணத்தினால இவர் இப்போ அந்த சீரியலை விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இதுதான் காரணம் அப்படின்னு பொதுவாக சோசியல் மீடியாவில் பேசப்படுது. பட் என்ன காரணம் அப்படிங்கிறத சதீஷ் அவர்களே சொன்னால் தான் தெரியும். எது எப்படியோ பாக்கியலட்சுமி சீரியலே இப்போ முடிய போகிற தருணத்தில் தான் இருக்குது. ஏன்னா முக்கியமான கேரக்டர் ஒருத்தர் இறந்துட்டார். அண்ட் அதற்கு அடுத்து ஆல்மோஸ்ட் எண்டு கார்டு போட போகிற நேரத்தில் இவர் வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்கிறது ஏதோ உள்ளார ஃபைட் நடந்திருக்கு அப்படிங்கிற மட்டும் தெரியுது. நீங்கள் கோபி அவர்களை மிஸ் பண்ணுவீங்களா? அண்ட் பாக்கியலட்சுமி சீரியல் எப்படி போய்கிட்டு இருக்கு, உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சிம்பு அவர்களோட அடுத்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஓமை கடவுளே படத்தை இயக்கியிருந்தார் இல்லையா அஸ்வந்த் மாரிமுத்து, அவரோட இயக்கத்தில் தான் அடுத்து இவர் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. STR 48 படம் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக படமாக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. கடைசியாக கடுப்பாகி அவர் கமலஹாசன் அவர்களோட தக் லைஃப் படத்தில் போய் சேர்ந்திருந்தார். அண்ட் அந்த ஒரு படத்தையுமே இப்போ முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் STR 48 அந்த ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அது வேஸ்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புது கதைகள் கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காராமா. இப்போ வந்து அஸ்வந்த் மாரிமுத்து அவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படின்னும் அந்த கதை அவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு அப்படின்னும் அஸ்வந்த் மாரிமுத்து இப்போ டிராகன் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்து வந்துட்டு இருக்காரு பிரதீப் அவர்களை வச்சு. அந்த படம் முடிஞ்ச கையோடைய சிம்பு அவர்கள் கூட தான் கை கோக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அஸ்வந்த் மாரிமுத்து அவர்களோட இயக்கம், சிம்பு அவர்களோட நடிப்பு அப்படிங்கிறப்ப ஒரு வித்தியாசமான கதைக்களமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த ஒரு காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த தக் லைஃப் படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.